ஹலோ everyone, வெல்கம் டு மிஸ்டர் ரூ vlogs. நான் உங்கள் மிஸ்டர் ரூ பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிங்கிற ஒரு பார்க்கு வந்துடும். ஸோ எஸ், மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டியில் இருக்க பார்க்கு. இப்போ நம்ம எதுக்கு வந்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா கிம்பிள் ஒன்று வாங்கியிருக்கோம் இல்லையா டிஜேயில். ஸோ அதுக்கான ஒரு ரிவ்யூ, ஓவரால் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். நம்ம உள்ள போய்ட்டு என்னென்னு பார்ப்போம். எப்பா, நான் இதுக்குள்ளே ரொம்ப வந்ததே இல்லை, இப்போ தான் வரேன். நல்லா தான் இருக்குது பாருங்க. அப்பா அதுதான், வாங்க நம்ம என்ன பண்ணலாம், இதில் இருக்கிற எல்லாத்தையுமே அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ வாங்க பண்ணிடலாம். அவ்வளோதான், பாக்ஸில் இவ்வளோ தான் இருக்குது. கிம்பிள் ஓப்பன் பண்ணிடலாம். கிம்பிள் இதுக்குள்ளே கனெக்டர்லாம் இருக்கும். ஹியர் இஸ் த கிம்பிள். ஓப்பன் பண்ண உடனே ஆன் ஆகிடும். ஸோ இதுக்கான சினிமாட்டிக் வீடியோங்கிறது பார்த்துடலாம். இப்போ நம்மகிட்ட S23FE இருக்குது. ஸோ இது கூட நம்ம இந்த செட் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ இங்கே இதில் ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, கேமரா சிம்பிள். இது வந்து மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஃபேஸ் பண்ணிட்டு லைட்டாக நகர்த்திங்கன்னா அவ்வளோதான். தட்ஸ் இட், செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிம்பிளில் செட் பண்ணிக்கலாம். ஸோ கிம்பிள் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னு வந்து கரெக்டாக இதில் மேட்ச் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். தட்ஸ் ஆல், செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கிம்பிள் எப்படி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம மோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம் வாங்க. இதில் 4 மோட்ஸ் இருக்குது. ஒன்று இது வந்து ஃபுல்லாக இது மட்டும். அதுக்கப்புறம் 3வது மோடு வந்து எப்படி வேணால் சுற்றலாம், FPV மோடு இது தான். ஸோ அடுத்தது இது ஒரு மோடு, இது வந்து அப்படியே ஃபுல் சர்க்கிள் மாதிரி. ஸோ தீஸ் ஆர் த மோட்ஸ். 4 மோடும் உங்களுக்கு ஏற்ற வீடியோவுக்கு உங்களுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு செட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் வந்து ஜாய்ஸ்டிக்கு, இது ரெக்கார்டிங்கு, இது வந்து நம்ம கேமரா ஷிஃப்ட் பண்ணுறது, ஜூமு, இதெல்லாமே இருக்குது. ஸோ இது ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் வந்து ஸ்டெபிலைசேஷனுக்கு. இப்போ ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சா. ஸோ 2 தடவை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகும். 3 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓவராலாக டேர்ன் ஆகும். இது வந்து நான் இப்போ கேமரா செட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரோல் பட்டன் பார்க்கலாம். ஸ்க்ரோல் பட்டன் தான் வந்து ஜூம் இன் பட்டன். ஸோ அப்படியே பார்க்கலாம். இப்போ 1ல் இருக்குது, வர 6க்கு போயிடுது. தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? ஸோ இப்போ அடுத்து வந்து இங்கே பின்னாடி ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இதை பற்றி பார்ப்போம். இது வந்து ஃபோக்கஸ் லாக் பண்ணுற பட்டன். ஸோ நீங்கள் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் அப்படியே லாக் ஆகும். இதிலே வந்து 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் ஆகும். இப்போ பாருங்கள், 2 ப்ரெஸ் பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுலேயே வந்து 3 ப்ரெஸ் இருக்குது. 3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓவராலாகவே டேர்ன் ஆகும். அண்ட் இதில் வந்து இந்த மாடியூல் செட் பண்ணிடலாம். மாடியூல் என்கிட்ட தான் இருக்குது. மாடியூல் வந்து எப்படி வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ மாடியூலில் உங்களுக்கு ஒரு லைட்டு தெரியுதா, இந்த லைட்டு தான் உங்களுடைய பாம் கெஸ்டரோட லைட்டு. இப்போ நான் ஹாய் காமிச்சேன்னா வீடியோங்கிறது வந்து நம்மளுக்கு ஏஐ ட்ராக்கிங் ஃபீச்சர் ஆகும். பார்த்தீங்களா, க்ரீன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நான் எங்கே இருக்கணும், ஏஐ ட்ராக்கிங்கிறது ஆன் ஆகும். ஸோ இதே வந்து கையை ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் தான் ஆகும்.
இங்கே பார்த்தீங்களா வீடியோ ரெக்கார்டிங் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ இதிலே வந்து ஃபோக்கஸ் லாக்குன்னு ஒன்று இருக்குது. ஃபோக்கஸ் லாக் என்ன பண்ணால் அதுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி 2 கையை நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா அங்கே வந்து ஃபோக்கஸ் லாக் ஆகும். இந்த மாடியூல் கண்ட்ரோல் பட்டன் பார்க்கலாம். இப்போ இந்த ஜூம் பட்டன் பார்த்தீங்களா, இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை பாருங்கள், லைட்டோடைய கண்ட்ரோல்ஸுங்கிறது வந்துடும், ஆஃப் ஆகிடும். ஸோ தட்ஸ் ஆல். இங்கே கீழே ஒரு ட்ரைபாட் இருக்குது, வேணுங்கன்னா நீங்கள் உங்களுக்கான யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, செல்ஃபி ஸ்டிக்கும் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்குயர்மெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது சொல்கிறேன், கம்பேட்டிபிலிட்டி. ஸோ கம்பேட்டிபிலிட்டி வந்து டிஜே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஐஃபோனுக்கு தான் தராங்க. ஸோ இந்த சாம்சங் S23 FE வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நான் இது வந்து கம்பேட்டிபிளில் வரவே இல்லை. ஸோ S23யும் வரல, S23 FEயும் வரல, S23 ப்ளஸ் அதெல்லாம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கும் போது கம்பேட்டிபிள் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ அதான் பெட்ரு. இப்போ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டுக்கு போகிறீங்க, ஆண்ட்ராய்டு ஒரு ஃபோனுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஓஹெம் போகலாம். ஓஹெம் ஐஸ்டடி V3ன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நீங்கள் போகலாம். ஏன் நான் V3 சொல்கிறேன்னா அதில் நிறைய மாடல் இருக்குது. ஏன் V3னா V3யில் தான் இந்த மாற்றுறதுங்கிறது ஸ்பேஸ் இருக்கும். ஹோஹெமில் வந்து நிறைய கிம்பிள் இருக்குது, ஆனால் வந்து நம்மளால் அந்த சார்ஜிங் போட்டுக்கிட்ட ஒரு லாக் வந்துடும், அதனால் எதுவுமே மைக்கோடைய ரிசீவரில் மாட்ட முடியாது. பட் நீங்கள் வந்து அதில் வந்து மாட்ட முடியும் V3யில். ஸோ இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு ஒரு கிம்பிள் வாங்குறீங்கன்னா அது பெஸ்ட்டு. இது வந்து ஐஃபோனுக்கு தான் பெட்டரான ஒரு விஷயம். என் ஃபோனும் ஓகேவாக தான் இருக்குது, பட் வந்து குவாலிட்டிங்கிறது கம்மியாகும். FHD 60ல் மட்டும்தான் நான் இதில் எடுக்க முடியும். ஸோ வந்து 4Kயில் எடுக்க முடியாது. 4Kயில் எடுக்கணும்னா ஒரு ஐஃபோன் தேவைப்படும். ஸோ இதுதான் இதில் இருக்க இஷ்யூஸுங்கிறது இது வரைக்கும். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிம்பிளுங்கிறது வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த மாடியூலில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இந்த மைக் மினி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த மாடியூலில் ரிசீவரே இல்லாமல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது நான் வந்து ஆல்ரெடி என் ரிசீவரில் ஃபோனில் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இதிலே கூட கனெக்ஷன் பண்ணிட்டு நான் இந்த வீடியோவில் கூட இந்த ஃபோன்லேயே கூட எடுத்துடலாம். தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸு. ஸோ இதில் எடுத்த வீடியோவை நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். வீடியோ ரெக்கார்டிங்க்கு ஆன் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த வீடியோ. நான் ஒன்றும் மைக் இதில் ஆன் பண்ணல, மைக் வந்து அதில் இருக்குது. மைக் கனெக்ஷன் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். எஸ், இதிலே வந்து அந்த டிஜே மைக்கு கனெக்ஷன் பண்ணலாம். அது கனெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இதில் வந்து லிங்க் பட்டன் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், பிளிங்க் ஆகும். அந்த பிளிங்க்கை வந்து இந்த பிளிங்கோட செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து செட் பண்ணணும். இப்போ மைக் எல்லாம் தான் பேசிகிட்டு இருக்கேன். செட் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பண்ணலாம். இப்போ UHD இதில் இருக்குது இப்போ, பட் இது எப்படி இப்போ UHDயில் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ செல்ஃபிங்கிறதுனால நைஸ். அப்போ நான் செல்ஃபிலே வச்சு முடிச்சிடலாம் கதையை. ஸோ வந்து இதில் வந்து இந்த டிஜே மைக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைக் மினி வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இந்த மாடியூல் வந்து கனெக்ஷன் பண்ணணும். எப்படின்னா அந்த மாடியூல் ஆன் பண்ணணும், ஆன் பண்ணிட்டு லிங்க் பட்டன் ஆன் பண்ணணும், பிளிங்க் ஆகும். அண்ட் இதில் இருக்க பிளிங்க் ஆன் பண்ணணும். இதில் இருக்க பிளிங்க் போயிடுச்சு, இதில் பிளிங்க் வந்துடுச்சுன்னா தென் இட்ஸ் கனெக்டட். ஸோ தட்ஸ் ஆல் த வீடியோ. ஸோ எல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இப்போ இது வாங்குறீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் அது கரெக்டாக இருக்கா அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஐஃபோன் இஸ் பெட்டரு, ஏன்னா இது மேட் ஃபார் ஐஃபோன் டிஜேங்கிறது. ஸோ எஸ், ஹாப்பி யூஸ்ஃபுல் ஷாப்பிங் and happy useful experience. Subscribe to Mr. Root Vlogs. Bye.